வணக்கம். இப்பதிவில் சித்தர்களில் அடுத்ததாக ஊனர் கண்ணர் பற்றி காண்போம். ஊனர் கண்ணர் ஆகியவர்களை பற்றிய வரலாற்று விபரம் யாதும் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நூல்களில் ஊனக்கண்ணர் என்ற ஒருவராகவும் சில நூல்களில் ஊனர் கண்ணர் என பிரித்து இருவராகவும் கூறப்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இவர்கள் இயற்றிய நூல்கள் இருந்தாலும் இதுவரை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பூனைக்கண்ணர். பூனை கண்ணருடைய கருவிழியின் வண்ணம் இந்நாட்டினது போல் இல்லாமல் பூனைக்கண் போன்றே இருந்த காரணம் பற்றி தான் இவருக்கு பூனைக்கண்ணர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவர் கண்ணை போலவே மேலை நாட்டவர் கண் இருக்கும் காரணத்தினால இவரை மேலை நாட்டவர் அப்படின்னு ஒரு சிலர் கருதுகிறாங்க. சில நூல்கள் இதுவரை எகிப்து நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னும் அவர் தமிழகம் போந்து சித்தர் ஒருவரிடம் முறையாக யோகம், ஞானம், வாதம், வைத்தியம் இந்த 4 பகுதிகளையும் முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய நாட்டுக்கு திரும்பி அவருடைய நாட்டுக்கு திரும்பி அங்கு வாழ்ந்த ஒரு மக்களுக்கு உழப்பினி, உடற்பிணி இதை எல்லாத்தையும் தீர்த்து தொண்டு செய்து எகிப்திலேயே சமாதியுற்றார் அப்படின்னு நூல்கள் கூறியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவர் இயற்றியதாக கூறப்படக்கூடிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா யாதும் நம்ம நாட்டில் கிடைக்கல. எகிப்து நாட்டில் எங்கேயாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மச்சமுனி நவநாத சித்தர்களில் ஒருவர் அப்படின்னும் 11 ஒருவர் என்றும் சித்த நூல்களில் நம்ம பார்க்கலாம். இவர் மச்ச தேயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேயத்தை விராடபுரம் என்பாரும் உண்டு. இவர் பரதவர் குலத்தவர், அதாவது செம்படவர் இந்த குலத்தை சேர்ந்தவர்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இவர் திருப்பரங்குன்றத்தில் சமாதி கூடியுள்ளார் அப்படின்னும் திருவானைக்கா, மைரேசகம் எனும் இந்த தலங்களிலும் இவர் சமாதியை பெற்றிருக்காரு அப்படின்னும் சில நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. சிலர் மச்சக்கொடிய உடையவனாகிய ஒருவர் பாண்டிய மன்னன் சித்திகள் கைவர பெற்று முனிவர திகழ்ந்திருக்க கூடுமென்றும் கருதுகிறாங்க. இவரால் இயற்றப்பெற்ற நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா பெருநூல் 800 என்ற தலைப்புடன் 8 நூல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவற்றில் ஒரு நூல் திருமந்திரம் 800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு சரக்கு வைப்பை கூறும். இதில் இரு சரக்கு வைப்பை சொல்லியிருக்காங்க. தற்போது ஓலைச்சுவடியாக 3 பெருநூல்கள் கிடைச்சிருக்கு. அவற்றுள் ஒன்று தான் சரக்கு வைப்பை விவரிக்கும். மற்றது மைவித்தை, ஜாலவசிய மந்திர நூலாகவும், மூன்றாவது வாதம், மந்திரம், யோகம், வரலாறு இதையெல்லாம் கூறுவதாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இன்னும் அச்சுக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இயற்றிய பெருநூல் ஒன்றில் தாம் மச்சதேயத்து அந்தணர் வகுப்பை தோன்றியவராக குறிப்பிட்டிருக்காரு. இவர் எழுதின நூலில் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஆகையால் இந்த அகசான்றால் இவர் பரதவர் குலத்தவர் அல்ல அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மச்சமுனி 8, மச்சமுனி பாடல்கள், மச்சமுனி நிகண்டு இந்த நூல்கள் இவர் இயற்றினதாக சொல்கிறாங்க. தேங்க்யூ.